கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எதையே தேட போனேன். எனக்கு கிடைச்சது இந்த பேபிகார்ன். இந்த பேபிகார்னை வச்சு நான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷை தான் ட்ரை பண்ணேன். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச பேபிகார்ன் மஞ்சூரியன். ஸோ அதுக்கு நான் முதல்ல பேபிகார்னை பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ வெட்டி வச்ச பேபிகார்ன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு இருக்கானு என் பிள்ளைய தூக்கிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்க என் பிள்ளையினும் அவனுக்கு தான் சாப்பிட கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு குஷியாக விளையாடிக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் நேரத்தில் அவனை தூக்கிட்டு போய் மாமியாருக்கு கொடுத்துட்டு நான் டிஷ்ஷை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி மேரினேட் பண்ண பேபிகார்ன் எல்லாத்தையும் லைனாக அடிக்கிட்டு அதை நல்லா கிறிஸ்பியாக வேகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். டீப் ஃப்ரை ஆனதும் அழகாக ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ மஞ்சூரியன் பண்ணுறதுக்காக ஒரு துண்டு இஞ்சி 4 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கிட்டு அது கூட ஒரு வெங்காயம் குடமிளகாவை பெருசு பெருசாக நறுக்கி எடுத்தாச்சு. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வெட்டி வச்சு எல்லாத்தையும் அதில் சேர்த்து கூட கொஞ்சம் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் சேர்த்து கலந்து விட்டாச்சு. அது கூட கொஞ்சமாக கெச்சப், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கலந்து ஊற்றியாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. இப்போது டீப் ஃப்ரை பண்ண பேபிகார்ன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் கூட எங்கே சொதப்பிடுமோன்னு நினச்சேன். இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் ஃபைனலாக சூப்பராகவே இருந்தது. இதை அப்படியே அழகாக ஒரு பவுலில் மாற்றி டேஸ்ட் பண்ணுறதுக்காக என் மாமியார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். நான் கூட எங்கே கழுவி ஊற்றுவாங்களோ நினச்சேன். என் மாமியார் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஃபீலே வேறு மாதிரி இருந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததும் என் பிள்ளை என்ன நினச்சான்னு தெரியல.